இந்த பாப்பா கிட்ட ஒருத்தர் உங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு. கரெக்டாக அவருக்கு பின்னாடி ஒரு அமானுஷ்யமாக ஒரு உருவம் எந்திரிக்குது. அதை பார்த்து பயந்து அவர் ஒரு மானிட்டர் எடுத்து செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அது வந்து அவரை அடிச்சு போட்டுருது. அவரை பார்த்து காப்பாற்ற வந்த பாப்பாவோட அம்மாவையும் அடிச்சு போட்டுருது. அடிச்சு போட்டு பாப்பாவை தூக்கிட்டு போயிருது. அதுக்கப்புறம் ஒரு ஃபாதர் ஒருத்தர் வராரு. அவரையும் அந்த பேய் பயங்கரமா தொந்தரவு பண்ணுது. இருந்தாலும் அதுகிட்ட போராடி பாப்பாவை தூக்கிட்டு வந்துடுறாரு. வரும்போது அவங்க வீட்டுல ஒரு பொம்மை இருக்கிறத பாக்குறாரு. வந்து பாப்பாவோட அம்மா கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேக்குறாரு. அப்பதான் அவங்க அம்மா சொல்றாங்க, அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க திரும்பவும் கன்சீவ் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவருடைய வில்லாலேயே செட்டில் ஆயிரலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்து ஃபேமிலியோட செட்டில் ஆயிருக்காங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த வீடு தனியா இருக்குது. அது மட்டும் இல்லாம பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண யாருமே இல்ல. பாப்பா தனியாவே இருந்திருக்கா. அதனால அவளுக்கு போர் அடிச்சதுன்னு சொல்லி அவங்க வீட்டுல இருந்த ஒரு ஸ்டோர் ரூம்ல போய் பாக்குறா. அங்க பழைய பொருட்கள்லாம் நிறைய போட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு பார்சல் ஒன்று இருக்கு. அதை எடுத்து பிரிக்கலான்னு பார்க்கும்போது பாப்பாவோட சித்தி வந்துடுறாங்க. கரெக்டா அந்த நேரத்துல கரண்ட் போனதுனால அவளை கூப்பிட்டு வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாப்பாவோட சித்தி அதையே பிரிச்சு பார்க்கும்போது அது ஒரு பொம்மை இருக்குது. அந்த பொம்மை அழகா இருக்கிறதுனால பாப்பாவுடைய பர்த்டேக்கு கிஃப்டா கொடுத்துடலான்னு கிஃப்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பாப்பா அந்த பொம்மை கூடயே ரொம்ப க்ளோஸா இருக்கா. எப்பவுமே அந்த பொம்மை கூடயே பேசிட்டு விளையாடிட்டே இருக்கா. அந்த பொம்மையை வச்சுட்டு பயங்கரமா சேட்டை பண்றதுனால அவங்க அம்மாவுக்கு கோவம் வந்து அந்த பொம்மையை பிடுங்கிட்டு போய் ஸ்டோர் ரூம்லயே வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த அமானுஷ்ய உருவமே அந்த பொம்மையை கொண்டு வந்து பாப்பா கிட்ட கொடுத்துட்டு போயிருது. இங்க இவங்க 2 பேரும் பாப்பாவுக்கான தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா பாப்பா பீச்சுக்கு பக்கத்துல இருக்க குகையில அந்த பொம்மையோட படுத்து தூங்கிட்டு இருக்கா. உடனே அவளை தூக்கிட்டு வந்துடுறாங்க. இங்க வந்து அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. நைட்ல ஏதோ சத்தம் கேக்குதுன்னு எந்திரிச்சு வெளியே போறாங்க. அங்க போய் பார்த்தா கேட்டு கிட்ட ஒரு அம்மா தலையில அடிபட்டு வந்து நின்னுட்டு இருக்காங்க. நீங்க யாரு, என்ன வேணும்னு கேக்குறாங்க. ஆனா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ சத்தம் கேக்குதுன்னு திரும்பி பாக்குறாங்க. மறுபடியும் அந்த அம்மாவை காணோம். மேல வந்து பாப்பாவை காணோம்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. மறுபடியும் சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்லி கீழே வந்து பார்த்தா இங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறாரு. அவருக்கும் தலையில அடிபட்டு ரத்தம் போயிட்டு இருக்குது. உடனே அந்த பொண்ணு கோவம் வந்து, நீங்களாம் யாரு, எதுக்கு வந்து இப்படி தொந்தரவு பண்றீங்கன்னு சொல்லி கேட்கறா. அப்பதான் அந்த ஆளு, நானும் என் பொண்டாட்டி கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், வர வழியில கார் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, என் பொண்டாட்டி காணோம் பாத்தீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே அந்த பொண்ணு, ஆமா ஒரு அம்மா இங்க நின்றுட்டு இருந்தாங்க, தலையெல்லாம் ரத்தமா இருந்தது, நீங்க யாருன்னு கேட்ட எதுவுமே சொல்லலன்னு சொல்லிட்டு இருக்கா. சொல்லிட்டு இருக்கும் போதே பின்னாடி அந்த அம்மா பாப்பா தூக்கிட்டு வர்றாங்க. அதை பார்த்துதான் அந்த பொண்ணு பயந்துட்டு பாப்பா பாப்பான்னு கத்துறா. பார்த்தா அது ஒரு கனவு. அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணு பாப்பாவோட பாட்டி கிட்ட சொல்றா. உடனே அவங்க சாமி வஸ்திரத்தை கொடுத்து இது தலகாணி கடியை வச்சு படுத்துக்கோ, எந்த கெட்ட கனவும் வராதுன்னு சொல்றாங்க. உடனே பாப்பாவை வெளியே கூப்பிட்டு போலான்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது பாப்பா வந்து பின்னாடி வந்து அவங்க அம்மாவை பயப்படுத்திடுறா. அவங்க கன்சீவா இருந்தனால பயத்துல இடுப்பு வலி வந்துருது. உடனே அவங்க படுத்துக்கிறாங்க. ஈவினிங் வெளியே போய்க்கலான்னு சொல்லவும் பாப்பாவுக்கு கோவம் வந்துடுது. அவ கோவத்துல இருக்கான்னு சொல்லி கொஞ்ச நேரம் கழிச்சு பாப்பாவை போய் சமாதானப்படுத்துறதுக்கு ஐடன் சீக் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல செவத்துல இருந்த ஒரு கம்பி ஒண்ணு பாப்பாவோட அம்மா வயிற்றுல குத்திடுது. இவங்க பயந்து போய் ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க. குழந்தையெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து இங்க வந்துடுறாங்க. இந்த ஆத்மாவும் பாப்பா கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிருச்சு. பாப்பாவும் அது கூட ரொம்ப க்ளோஸா விளையாட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவோட சித்திக்கு அவங்க அம்மாவோடைய வயிற்றை யாரோ கத்தியால குத்துற மாதிரி கனவு வருது. அதை எந்திரிச்சு போய் அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில பாப்பா சித்தியோடைய டேபை காணோன்னு சொல்லி அந்த பாப்பாவை பிடிச்சி அவங்க சித்தி மிரட்டிடுறா. அதை பார்த்து கோவமான அந்த ஆவி அவளை பிடிச்சி அடிச்சிருது. உடனே பாப்பா தான் அடிச்சிருச்சுன்னு நினைச்சு பாப்பாவோட அம்மா அவளை மிரட்டிட்டு போயிடுறாங்க. அதை பார்த்து கோவம் வந்த பாப்பா அந்த ஆவி கூட பேச மாட்டேன்னு சொல்லிடுறா. உடனே அதுக்கு கோவம் வந்து அவளை ரொம்ப பயன்படுத்துது. அதை பார்த்து பயந்துட்டு அவ கத்தி அவங்க அம்மா கிட்ட ஓடிடுறா. அப்பதான் இவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு நினைச்சிட்டு அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் கேட்கும்போது தான் டாக்டர் சொல்றாரு, பாப்பாவை நீங்க தனியாவே விட்டுருக்கீங்க, அவ கூட யாருமே டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல, அதனாலதான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு. உடனே அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே பாப்பா கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் பாப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போன சிசிடிவில பாப்பா பக்கத்துல ஏதோ ஒரு அமானுஷ்யமான உருவம் உட்காந்து இருக்கிறத டாக்டர் பாக்குறாரு. உடனே இவங்களுக்கு போன் பண்ணி உங்க பாப்பாக்கு பெரிய ஆபத்து இருக்குது, உடனே அவளை காப்பாத்தணும்னு சொல்லி ஒரு ஆள் அனுப்பி விடுறாரு. அந்த ஆளு தான் ஸ்டார்டிங் பாப்பா கிட்ட பேசிட்டு இருந்தவர். அவரால் எதுவும் பண்ண முடியாதுங்கிறதுனால பாப்பாவோட சித்தப்பா இந்த ஃபாதரை அனுப்பி விட்டுருப்பாரு. அதை பத்தி தான் பாப்பாவோட அம்மா அந்த ஃபாதர் கிட்ட சொல்லுவாங்க. அப்பதான் அந்த ஃபாதர், ஒரு ஆத்மா தான் உன் குழந்தை கூடயே சுத்திட்டு இருக்குன்னு சொல்றாரு. உடனே அவங்க அம்மா, அந்த ஆத்மா யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்பதான் ஃபாதர் ஒரு விஷயத்த ஷேர் பண்றாரு. அந்த பொண்ணு பேரு குமரினும். அந்த பொண்ணு சின்ன வயசுலயே அவங்க அம்மா அப்பா 2 பேர்த்தையுமே இழந்துடுறா. அனாதையா இருந்தவ ஆசிரமத்திலேயே வளர்ந்து வந்திருக்கா. பெருசானதும் அவ ரொம்ப அழகா இருக்கான்னு சொல்லி அவ அழகுல மயங்கி பணக்கார ஒருத்தன் அவளோட சம்மதத்தோட அவளை கல்யாணம் பண்ணிக்கிறான். சின்ன வயசுல இருந்தே தனியா வளர்ந்த அவளுக்கு அந்த கல்யாண வாழ்க்கை ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்குது. ஆனா 8 வருஷம் ஆகி அவங்க 2 பேருக்கும் குழந்தையே இல்லாதனால நிறைய கோயில் குளம்லாம் போயிருக்காங்க, ஹாஸ்பிட்டலும் போயிருக்கிறாங்க, எந்த பலனும் இல்லை. உடனே எல்லாரும் அவளை மல்லடின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த பையனுடைய அம்மா அப்பாவும் கூட அவனை வேற கல்யாணம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு அவள் ஒரு நாள் கன்சீவ் ஆகுறா. அவள் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. நிற மாசத்தோடு இருக்கும்போது கோயிலெல்லாம் நிறைய இடத்துல வேண்டுதல் இருக்குன்னு சொல்லி வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக போகிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வர வழியில் எதிர்பாராத விதமாக ஆக்சிடென்ட் ஆகிருது.
நிறைவேறாத ஆசையால செத்து போனதுனால அவளோட ஆன்மா ரொம்ப ஆக்ரோஷமா அந்த இடத்துலயே சுத்திட்டு இருந்திருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மந்திரவாதி லேடி அவளுடைய ஆத்மாவை கட்டி போட்டு ஒரு ஆணில அடிச்சு ஒரு பொம்மையில வச்சு மரத்துல அடிச்சுட்டு போயிடுறா. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் கழிச்சு அந்த பொம்மை கழண்டு கீழே விழுந்து அதோடைய ஆவி ஒரு பையனோட உடம்புல போயிருது. அந்த பையனுடைய பிஹேவியர் எல்லாம் பார்த்து அவங்க பேரண்ட்ஸ் ஒரு சாமியார் வர சொல்றாங்க. அவர் பூஜையெல்லாம் பண்ணி பார்த்துட்டு ஒரு நிறமாச கர்ப்பிணியோடைய ஆக்ரோஷமான ஆவி உன் பையன் உடம்புல பூந்துருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு 200 வருஷத்துக்கு அழிவே இல்லைன்னு சொல்கிறாரு. இவங்க எல்லாரும் பயந்துட்டு எப்படியாவது என் பையனை காப்பாற்றி கொடுங்கன்னு அந்த சாமியார்கிட்ட கெஞ்சுறாங்க. ஆனால் அவளை கட்டுக்குள்ளே கொண்டு வந்து அவரோட உயிருக்கே ஆபத்துன்னு தெரிஞ்சும் அவளை கட்டி போட்டு அவரோட உயிரையே விட்டுறாரு. அவளை கட்டி போட்டதுக்கப்புறம் அதை ஒரு பொட்டியில் அடைச்சு அதை தான் அந்த பொம்மையில வச்சிருந்துருப்பாங்க. அந்த பொம்மையோட பார்சல் தான் பாப்பாவோட வீட்டில் இருந்திருக்கும். அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வந்த ஆவி அவளுடைய தாய்ப்பாசத்தை அந்த பாப்பா கிட்ட காமிச்சிட்டு இருந்திருப்பா. அதை தான் ஃபாதர் சொல்லியிருப்பாரு. உடனே இவங்க எல்லாரும் பயந்து எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்துங்கன்னு சொல்லி கேட்பாங்க. உடனே அதுக்கான வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு ஃபாதர் ஸ்டார்ட் பண்ணிடுவார். அதுக்குள்ள இங்கே இந்த ஆத்மா வந்து பாப்பாவை தூக்கிட்டு போயிடும். வீட்டில் இருக்கிற எல்லாருமே போய் ஆளுக்கு ஒரு இடமா தேடிட்டு இருப்பாங்க. அப்போ வீட்டில இருந்து வெளியே அந்த பாப்பாவை இழுத்துட்டு போகும் அந்த ஆவி. அதை பார்த்து அந்த பாப்பாவோடைய அம்மா கத்திட்டே பின்னாடியே ஓடுவாங்க. கத்திட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அவங்க அம்மாவுக்கு மயக்கம் வந்து மயங்கி விழுந்துடுறாங்க. அதை பார்த்த பாப்பா அழுதுட்டு ஓடி வந்து பாப்பா கிட்ட அவங்க அம்மா அதை பார்த்த பாப்பா பயந்து ஓடி வந்து அழுதுட்டு அவங்க அம்மாவை எழுப்புறா. ஆனால் அவங்க அம்மா எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க. உடனே பாப்பாவுக்கு கோவம் வந்து அந்த ஆத்மா கிட்ட எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல, இனிமேல் நீ என் கூட விளையாட வரவே வராத, நீ என்னை விட்டு போயிருன்னு சொல்லி ரொம்ப அழுகுறா. அதை கேட்டதும் அந்த ஆத்மாக்கு குழந்தைக்கு தன்னை பிடிக்கலன்னு சொல்லி அதுவும் உட்காந்து அழுதுட்டு பாப்பா பக்கத்துல வந்து அவளுடைய கண்ணை தொடச்சு விட்டுட்டு அங்கிருந்து போயிருது. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு திரும்பவும் பாப்பா கிட்டயே அந்த ஆவி இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தையும் முடிச்சிடுறாங்க.